வணக்கம். வெல்கம் டு மலர் மனம் சேனல். நான் மலர்விழி, மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி எப்படி உடல் வியாதிகளையும் வாழ்வியல் பிரச்சனைகளையும் குழந்தைகளுடைய ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் போன்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவா மருத்துவ முறை அப்படிங்கிறது உடல் வியாதிகளை குணப்படுத்தக்கூடியதுதான், அது நமக்கு தெரியும். ஆனா நம்ம இந்த மலர் மருத்துவத்துல வாழ்வியல் பிரச்சனைகளையும் குழந்தைகளுடைய ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் போன்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல மலர் மருத்துவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மலர் மருத்துவத்தை இங்கிலாந்தை சார்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற எம்பிபிஎஸ் டாக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எம்பிபிஎஸ் மருத்துவம் படிச்ச அவரு எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவ முறையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் இந்த மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவம் எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுடைய குணத்துக்கானது. ஆமா, குணம், அதாவது ஒரு மனிதனை நம்ம எப்படி டெஸ்கிரைப் பண்ணுவோம்? கோபக்காரர் அப்படின்னோ, பயந்தவர் அப்படின்னோ, தெளிவானவர், சுயநலவாதி, சர்வாதிகாரி, தலைக்கணம் பிடித்தவர், இந்த மாதிரி ஒரு மனிதனை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய குணங்களை சொல்லிதான் நம்ம சொல்றோம். குணநலன் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது. எல்லா மனிதர்களும் ஒரு 7-8 வகையான குணங்களின் கலவையாகத்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குணம் என்ன அப்படிங்கிறத சரியா கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தை கொடுக்கும்போது அந்த குணமும் சரியாகுது, கூடவே அதனால் வந்த உடல் வியாதியும் சரியாகுது அப்படிங்கிறது தான் மலர் மருத்துவத்தோட கான்செப்ட். அதனால் உடல் வியாதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மலர் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்களுடைய குணத்தினால் மட்டுமே, மனநிலையால் மட்டுமே சகல விதமான உடல் பிரச்சனைகளும் வருது அப்படிங்கிறது தான் மலர் மருத்துவத்துடைய கான்செப்ட். அதுக்கான மருந்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மருந்து அப்படிங்கிறது என்னன்னா, பூக்களுடைய எசன்ஸ் தான் மருந்து. 38 வகையான குணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 38 வகையான மலர்களுடைய எசன்ஸ் இருக்குது. அந்த எசன்ஸை நம்ம எடுத்துக்கும் போது அந்த குணமானது சரியாகுது, அதனால் வரக்கூடிய உடல் பிரச்சனைகளும் சரியாகுது அப்படிங்கிறது தான் மலர் மருத்துவத்துடைய கான்செப்ட். மனிதர்களுடைய குணம், மனம் மட்டுமே சகல விதமான உடல் வியாதிகளுக்கும் காரணமா அமையுது. அதாவது இப்ப நமக்கே பொதுவா தெரியும், நமக்கு ஒரு சோகமான விஷயத்த கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து தண்ணி வருது, பயப்படும் போது நமக்கு வேர்க்குது. இந்த மாதிரி நம் மனம் என்ன நினைக்குதோ, மனம் எந்த வகையான உணர்வுல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பயந்தவர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அவரு ஒரு சூழ்நிலையில ரொம்ப பயப்படுறாரு. அந்த பயப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த அதிகபட்ச பயத்தினால உடல்ல சில பிரச்சனைகள் தோன்றி இருக்கும். அது நமக்கு உடலுக்குள்ளேயே அப்படியே இருக்கும். அந்த பயங்கர உணர்வு அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துட்டாலும், அந்த பயங்கர உணர்வு நமக்கு போயிருச்சு அப்படின்னாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது உடல் அப்படியே இருக்கும். அப்புறம் 2வது திரும்ப ஒரு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, திரும்பவும் பயப்படுறாரு அப்படின்னா அந்த பாதிப்பு அதிகப்படுத்தும். அதாவது ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு பில்டிங் மேல அடுத்தடுத்த கல் எடுத்து வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு முறை பயப்படும் பொழுதும் அதனால் வரும் பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகும். அப்ப இந்த மலர் மருத்துவம் அதுக்கான மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கல்லா எடுத்து வெளியே போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உணர்வுகள்னால நம்ம உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் மலர் மருத்துவத்தோட ஸ்பெஷாலிட்டி. சோ இந்த மாதிரிதான் உடலில் இருக்கும் சகலவிதமான பிரச்சனைகளையும் மலர் மருத்துவம் அப்படிங்கிறது சரி பண்ணுது. சரி, வாழ்வியல் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வாழ்வியல் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கே பொதுவா தெரியும். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்க குணநலன் சார்ந்துதான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரியும். வீட்டுல கணவன் மனைவியை எடுத்துப்போம், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படின்னு வருது, அதனாலதான் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது சில குணநலன்கள் சூட்டாகாததுனால, அதாவது இவங்களோட குணநலன்களும் அவங்களோட குணநலன்களும் சூட்டாகாததுனாலதான் அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வருது. அதை சரி செய்யும் போது அந்த எந்த குணம் அதற்கு காரணமா இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கான மருந்தை கொடுத்து சரி செய்யும் போது அந்த பிரச்சனைகள், இது கணவன் மனைவிக்குள்ள அப்படின்ட்டு கிடையாது, எந்த விதமான உறவுகளா இருந்தாலும் அவர்களுக்குடைய ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த மலர் மருத்துவத்து மூலமா குணப்படுத்திக்க முடியும். தொழில் ரீதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிற உணர்வு இருந்து அதை உங்களால சரியா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியல அப்படின்னா தான் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வருது.
ஸோ குழப்பத்துக்கான மலர் மருத்துவத்தை கொடுத்து உங்களுடைய மனதை நம்ம தெளிவாக்கிட்டோம் அப்படின்னா சரியான முடிவுகளை எடுத்து தொழில் ரீதியான வெற்றிகளை நம்ம கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழியா இருக்குது. ரெண்டாவது, குழந்தைகளுடைய ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் பிரச்சனை பத்தி சொன்னேன். ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் யூனிக்கா இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. அதுல பொதுவா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ஸ்கில்ஸ், அதாவது மத்தவங்க கூட சரியா பழக முடியாத தன்மைய சோசியல் ஸ்கில் அப்படிம்பாங்க. ரெண்டாவது சென்சரி இஸ்யூஸ், அதாவது தொடு உணர்வுக்கோ இல்ல அதிக சத்தத்துக்கோ இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்றத நம்ம சென்சரிஸ் இஸ்யூஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ரெப்படேட்டிவ் பிஹேவியர்ஸ், ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறதையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆட்டிசத்தோட ஒரு கேரக்டரா சொல்றோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சரியா பழக முடியாத தன்மை அப்படின்னு எடுத்துக்கணும்னா அதிக பயத்தினாலேயோ இல்ல கூச்ச உணர்வுனாலேயோ அவங்க சரியா மத்தவங்க கூட பழக முடியாம இருக்கலாம். அதுவும் ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ரெப்படேட்டிவ் பிஹேவியர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே விதமான விஷயங்கள் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க புதுசா எதையும் கத்துக்காம அதே விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெப்படேட்டிவ் பிஹேவியர்ஸ். இதே மாதிரி சென்சரி இஸ்யூஸ்க்கும் சரி, அதுவும் ஒவ்வொரு கேரக்டர் அதிகமாகும் போது வர பிரச்சனைகள் தான். குழந்தைகளுடைய ஒவ்வொரு பிஹேவியருக்கும் காரணமா அமையறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குணம் அல்லது ஒரு உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும்போது, நார்மல் பீப்புள்ஸ்க்கு இருக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இது முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறதையும் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையா குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு மருத்துவ முறை இருக்குது அப்படின்னா அது நிச்சயமா மலர் மருத்துவ முறையா தான் இருக்க முடியும். இதை நான் சொல்லி எங்கிட்ட ஆலோசனை பெற்று மட்டும்தான் நீங்க செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதே கிடையாது. மிக எளிமையான மருத்துவ முறை. உங்களுக்கு போன்லயே யூடியூப்லயே இதுக்கான தகவல்கள் நிறைய இருக்குது. அதை எடுத்துட்டு உங்களோட குழந்தை எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்து நீங்களே கொடுத்து சரி பண்ணிக்க முடியும். ஆனா அதை கத்துக்கிறது கொஞ்சம் நாள் எடுக்கும், அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா ஒரு தகுந்த மலர் மருத்துவ ஆலோசகரை பார்த்து நீங்க ஆலோசனை பெற்று அந்த குழந்தைகளுக்கான மலர் மருத்துவத்தை வாங்க முடியும். ஆனா இது முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி மலர் மருத்துவம் அப்படிங்கிறது எந்த மாதிரி உடல் பிரச்சனைகளுக்கும் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் குழந்தைகளுடைய ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வா அமையும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோல விரிவா இதுக்கான தகவல்களை பார்ப்போம். நன்றி.